சைடில் உள்ள அளவுக்கே கட் பண்ணி விட்டுறணும். சென்டர் பாயிண்ட்டுக்கு மேலே 3 லைன் போட்டிருக்கிறோம். இப்போது 4வது லைன் போடுறதுக்கு அதே மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதே அளவுக்கு வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை மடிச்சுக்கோங்க. ரன்னிங் வயரை மடித்ததுக்கு அப்புறமா கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற வயர் தான் இருக்கணும். அப்படியே வயர் நாட்டை ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 4வது லைன் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த 4வது லைனை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுருங்க. இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணி போடணும். 4வது லைனையும் போட்டு முடிச்சுருங்க. அடுத்து மேல் பகுதியில் உள்ள 5வது லைனையும் போட்டு முடிச்சுருங்க. இப்போது இதே மாதிரி சைடில் உள்ள வயர் எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 1 2 3 4 5 போட்டிருக்கிறேன். 5வது லைன் வரைக்கும் போட்டேன். சென்ட்ரு பாயிண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 5 லைன் போட்டு முடிச்சிருக்கிறேன். இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டேர்ன் பண்ணிட்டோம். இப்போது கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 லைன் இருக்குது. இப்போது மேல் பகுதியில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரே அளவுக்கு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரே அளவுக்கு மடித்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ரன்னிங் வயரை வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. இப்போ நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கரெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே போடணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம். நீங்கள் கூட போடும்போது டேர்ன் பண்ணிவிட்டு போடணும், அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டுகிட்டே வாங்க. வரிசையாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், வரிசையாக இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்படியே கண்டினியூஸாக நம்ம அடுத்தடுத்த நாட்டுகளை போட்டுகிட்டே வரணும். இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேல் பகுதியில் ஒரு லைன் போட்டுட்டு வர்றோம். நம்ம அந்த பக்கம் எப்படி சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்தடுத்து திரும்ப லைன் போட்டுகிட்டே வந்தோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே அடுத்தடுத்த லைனை போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி தான் சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. இதுக்கு மேலேயும் போட ஆரம்பிக்கணும். இது ஃபுல்லாகவே போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்குறோம். இப்போது 1 2 3 4 5 சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க. நான் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றதையும் காட்டிடுறேன். இதை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுங்க சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே. இப்போ பாருங்கள், நான் சென்ட்ரு பாயிண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 போட்டிருக்கிறேன். சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு கீழ் பக்கமாக 1 2 3 4 5 போட்டிருக்கிறேன். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 போட்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே உள்ளதில் 6 கீழே உள்ளதில் 5 டோட்டலாக 12 போட்டிருக்கிறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக போகுது பார்த்திங்களா, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நேராக போயிருக்கு பார்த்திங்களா, அந்த 2 வயரை எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி அடுத்து 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ஐயும் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம பேஸில் 12 போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கணும். பாருங்கள், இனிமேல் நமக்கு ரன்னிங் வயர் தேவைப்படாது. இப்போது அடுத்து உள்ளதுலேயும் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா சுற்றி வர எல்லா இதுலேயுமே 2 நேராக போகும் பார்த்தீங்களா, அந்த வயர் எல்லாமே சேர்த்துட்டு நாட் போடணும். நீங்கள் போடுற பேஸ் பார்ட் ரெட்டைப்படையில் தான் முடியணும். சப்போஸ் நான் இப்போ அடிப்பகுதியில் பேஸ்க்கு 12 போட்டிருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் எடுத்துகிட்டு நீங்கள் போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் 12 போட்டிருக்கிறது 14 தான் போடணும், 13 போடக்கூடாது. பேஸ் பார்ட் அகலமாக வேணும்னு. இது நல்ல அகலமான கூடை தான். இது லஞ்ச் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம போட்டுக்கிறோம். ரெட்டைப்படையில் தான் போடணும். பேஸில் நம்ம 12 போட்டு முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறதும் ரெட்டைப்படையில் தான். 24 வயர் எடுத்துருக்குறோன்னா அடுத்து நீங்கள் எடுத்தால் 26 அந்த மாதிரி தான் போடணும். இப்போது இதே மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. பாருங்கள், எல்லாம் நேராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயரை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடிச்சா போட்டுருங்க. இந்த மாதிரி நாட் எல்லாத்தையுமே போட்டுக்கணும்.
பாருங்கள், இந்த மாதிரி தான் நாட்டு எல்லாமே போட்டுகிட்டே வரணும். நேராக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு நாட்டாக போட்டுகிட்டே வரணும். இது நீங்கள் டியூப் கூட நம்ம ஒரு ரோலில் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் அகலமாகவே இருக்கும். இந்த டியூப் கூட போடுறது ரொம்ப அகலமாகவே இருக்கும். இந்த கூடையை நீங்கள் வந்து லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோஸ் கலரில் ஒரு கூடை போட்டிருந்தோம், அதே மாதிரி தான் இது வந்து நம்ம வந்து எல்லோ கலரில் போட்டிருக்கோம். ஆனால் அடிப்பகுதி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கிறோம். ஏன்னா அதில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னது அடிப்பகுதி வந்து கம்மியாக இருக்குது, அதை என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே பிளான் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். டிசைனும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம பைனாப்பிள் டிசைன் கூட வந்து கிராஸ் கட்லேயே போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே டிசைனுக்கு மேல் பகுதி ஃபுல்லாகவே வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுமே கிராஸாக போடணும். இனிமேல் நம்ம இப்போது இப்படி போட்டதுக்கப்புறமா நமக்கு வர்ற எல்லாமே என்ன பண்ணுன்னா கிராஸ் கூட மாதிரி வந்துட்டுருக்கும். பாருங்கள், எல்லாமே நேராக வந்திருக்குதா. இந்த மாதிரி நாட்டை ஃபுல்லாகவே போடணும். இதே மாதிரி சைட்லேயும் அப்படியே போடணும். பாருங்கள், இந்த சைட்லேயும் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே போடுங்க. சைடில் உள்ளது பார்த்திங்கன்னா 3, 6, 12 அப்படி முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா 3, 6, 12, 18 இந்த மாதிரி 3 நாட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருப்போம். அது எதுக்காக அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நம்ம டிசைன் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். இந்த சைட்லேயும் நேராக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சுருங்க. நான் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு மேல் பகுதியிலையும் போடுறேன், அதையும் காட்டுறேன். எப்படி வரணுன்றதையும் காட்டிடுறேன். பாருங்கள், இதே மாதிரி சுற்றி வர எல்லாத்தையுமே நாட்டாக போட்டு முடிச்சுருங்க. நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து சுற்றி வர போட்டு முடிச்சுருங்க, போட்டு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த டிசைன் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பாருங்கள், 1 இந்த இதுலேருந்து ஒரு வயரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருந்து ஒரு வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி அது பக்கத்தில் உள்ள 2 கிராஸான வயர் இருக்குது பார்த்தீங்களா, அது 2ஐயும் எடுத்துகிட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்குதா. இப்போது 2 நாட்டு கீழே வந்து 1, 2, 3 மேலே 2, அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ 3, 2, 1ன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டில் இருக்க வயர் எதையுமே பக்கத்தில் உள்ளதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 3, 2, 1 இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். 1, 2, 3 1, 2, 1 இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கணும். இப்போ இந்த வயர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் மாதிரி விழுந்துடும். அடுத்தது அதுக்கு பக்கத்தில் உள்ளதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த வயரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி நாட் தான். பாருங்கள், 1 அதாவது கீழ்ப்பகுதியில் 3 போட்டோம். அடுத்தது வர்றது 2 வரணும். இது 2வது நாட்டு. இந்த 2வது நாட்டையும் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறமா மேல் பகுதியில் 1ன்னு போட்டுருங்க. மூணு 2 1 அந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணணும், 1 2 3 1 2 1 அடுத்தது ஒரு ஸ்பேஸ் மாதிரி விழுந்துடும். அடுத்து 3 2 1 இதே மாதிரி சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். அடுத்து உள்ளதுலேயும் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர போட்டு முடிச்சிட்டேன். 3 2 1 3 2 1 இந்த மாதிரி போட்டு முடிச்சிடணும். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து டியூப் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். டியூப் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் கையில் காமிச்சிருந்தேன். ஏற்கனவே நான் வந்து கட் பண்ண ஒரு பீஸை காமிச்சிருந்தேன். இந்த அளவுக்கு டியூப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண டியூப்பை இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த 3 வயர் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் உள்ள 3 வயர்லையுமே டியூப்பை அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுலேயுமே 3 இதை அட்டாச் பண்ணிக்கோங்க. 3 டியூப்பை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 டியூப்பையும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம நாட் போட வேண்டியது தான். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட். இப்போது ஒரு நாட் போட்டாச்சு. நம்ம முன்னாடி போட்ட மாதிரியே தான் 1 2 3 அந்த மாதிரி வரும். சரிங்களா, 1 2 3ன்னு போடணும். இந்த 3 இதுலேயும் டியூப் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாகவே நாட்டை போட்டுருங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த 3 டியூப் அட்டாச் பண்ணதில் நாட் போட்டோம். 3 நாட் வந்து கண்டினியூஸாக போட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த வயரை வச்சுட்டும் அப்படியே கண்டினியூஸாக 3 நாட்டை போட்டு முடிச்சிடுங்க. நம்ம போட்ட மாதிரியே தான் 1 2 3 அந்த மாதிரி வரும். 3 2 1 பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி நம்ம போட்டிருக்குறோம் அப்படின்றது தெரியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்போது சென்டரில் உள்ளதில் நாட் போட்டுருங்க. அதாவது 1 2 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுவோம். நம்ம ஒரு ரோலில் பைனாப்பிள் டிசைன் கூட போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படியே தான் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது போட்டு முடிச்சாச்சு. இன்னும் நம்ம வந்து இதுலேயும் நம்ம வந்து டியூப் தான் அட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணுறதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி பக்கத்தில் உள்ளதுலேயும் இந்த 6 எடுத்துக்கோங்க. 6 வயரையும் எடுத்துகிட்டு அதில் டியூப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு எப்பயும் போல் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சோம் பார்த்தீங்களா, 1 2 3 2 1 அந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஒரு டைமண்ட் டிசைனுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது இதுலேயும் திரும்பவும் நாட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். அந்த 6 டியூப்பையும் அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நாட் போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக நாட் போட்டுக்கோங்க. இப்போ 1 போட்டிருக்குறோம், அதே மாதிரி 2 வரும், அடுத்து 3, அடுத்து 2 1 இந்த மாதிரி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். டைமண்ட் டிசைனுக்கு 3க்கு 3ன்ற அளவில் நமக்கு இருக்கும். இப்போது 1 போட்டிருக்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி சைடில் உள்ளதையும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு 3 போட்டோம், அதே மாதிரி 3 போட்டு முடிச்சுக்கோங்க. 3க்கு 3ன்ற அளவில் நமக்கு வந்து இந்த இது வந்து வரும். இந்த மாடல் கூடையில் வந்து உங்களுக்கு லஞ்ச் பேக் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை லஞ்ச் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த கூடையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நம்ம ஒரு ரோல் கூட எல்லாமே போடுறது பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக மட்டும்தான், பிகினர்ஸ் பழகிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரோல் கூட எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு ஒரு ரோல் கூட வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இதே இது நாம் வந்து பெரிய கூடைகளுக்கான அளவுகளும் கொடுத்துருக்குறோம், மெஷர்மெண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சு கூடை, சாதாரண நாட்கூடை, பிஸ்கட் நாட்கூடை, சிவன்கண் கூடை, எல்லா கூடைகளுக்குமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் வீடியோ கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துக்கோங்க. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. சின்ன ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் சுற்றி வர போட்டு முடிக்கணும். இப்போது இந்த இடத்துல கிராஸாக வருது பார்த்தீங்களா, இந்த கிராஸாக வர்ற எல்லாத்துலேயுமே இந்த 6 இதுலேயுமே என்ன பண்ணால் திரும்பவும் டியூப்பை அட்டாச் பண்ணிக்கோங்க. டியூபுக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் பீட்ஸ் அட்டாச் பண்ணிங்கன்னா ரொம்பவே வேஸ்ட்டு தான். ஏன்னா கூட வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொதுவான அளவில் இருக்கும்போது நீங்கள் இதோட ரேட்டு ஜாஸ்தியாக சொன்னிங்கன்னா வாங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் டியூப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே இது வீட்டு யூஸ்க்காக போடுறோம், எங்களுக்கு டிசைனாக வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டியூப்பை அட்டாச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டியூப்பை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே திரும்பவும் டைமண்ட் ஷேப்புக்கு போட்டுட்டு வரணும். இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த ஹைட்டுக்கு போடணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போட்டு முடிக்கணும். போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை வந்திருக்குன்றதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எங்கள் கூட ஃபுல்லாகவே நிறைய ஹைட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் கொடுத்துருக்க ஹைட்டு தவிர்த்து நிறையா போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 அடினாலும் வெட்டிட்டு நீங்கள் போடுங்க. இதோட அளவே கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இது எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். பல்காக கூட யாராவது சேல்ஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். காண்டாக்ட் நம்பர் 8610070981. சிலர் ஒரே நாளில் நான் வந்து நிறையா கூட போட்டு நான் சேல்ஸ் பண்ணுறேன், அதாவது ஒரே டிசைனில் இப்போ ஆர்டர் கொடுத்தோன்னா என்னை 10 கூடனாலும் நான் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் என்னோடய காண்டாக்ட் நம்பர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெயிலையோ இல்லை மெசேஜாவோ கேட்டிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். கால் பண்ணும்போது நமக்கு வேலை இருக்கும்போது அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணி அட்டன் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெயில் போட்டிங்கன்னா நான் பார்த்துக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. பாருங்கள், இதே மாதிரி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இது ஃபுல்லாகவே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நான் போட்ட ஒரு பக்கத்தை காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு 2 இதை ஜாயின் பண்ணனா ஒரு டைமண்ட் ஷேப்பு இதே மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதிலேருந்து 2 போட்டிருக்கிறேன். இந்த மாதிரியே கண்டினியூஸாக ஃபுல்லாகவே கூட ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வரணுமோ அந்த ஹைட்டுக்கு போட்டு முடிங்க.